குட் பேட் அக்லி படத்தின் வெற்றியை தொடர்ந்து அஜித்தின் அடுத்த படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியிருக்கிறார். வேர்ல்ட் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த படத்தை 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இப்படத்தில் கன்னட நடிகை ஸ்ரீநிதி ஷெட்டி கதாநாயகியாக நடிக்க இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்திற்கு அஜித்துக்கு 180 கோடி சம்பளம் என பேசப்பட்டிருக்கிறதா. இதற்கு முன்பு குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அவருடைய சம்பளம் 163 கோடி. அதைவிட கூடுதலாக இந்த படத்திற்கு வழங்கப்படுகிறது. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இந்த படத்தில் 12 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த படத்தில் அஜித்துடன் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. தற்பொழுது AK64 படத்தில் நடிக்க மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலுடன் ஆதிக் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இது தொடர்பாக அவரிடம் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அஜித் வேறொரு படப்பிடிப்பில் இருந்த பொழுது மோகன்லாலை சந்தித்த புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வைரலாகி இவர்கள் இருவரும் ஒரே படத்தில் இணைந்தால் எப்படி இருக்கும் என அப்போதே ரசிகர்கள் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவருடைய 64 படத்தில் இது நடந்தால் இது வேறொரு படமாக மாறும். மேலும் இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் காட்சி பயன்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறதா. இதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜயின் கோட் மற்றும் படைத்தலைவன் படத்தில் கேப்டன் காட்சி AI மூலம் கொண்டு வந்திருந்தனர். AK64 படத்திலும் அஜித்துடன் கேப்டன் என்ட்ரி கொடுத்தால் அரங்கமே அதிரும் அளவிற்கு ரசிகர்கள் கொண்டாடி விடுவார்கள். அதுவும் ஆதிக் இயக்கத்தில் எனும் பொழுது இன்னும் இந்த படத்தை வேறொரு தளத்திற்கு கொண்டு செல்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.